சூப்பராக ஒரு பிரியாணி ரெசிபி தான் சொல்ல போகிறேன். சுண்டல் பிரியாணி எப்பவும் போல் டக்கு டக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் டிக்குன்னு எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கசகசா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு லைட்டாக ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சுருக்க சுண்டல் இதோட சேர்த்துக்கோங்க. நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், இல்லைன்னா மட்டன் மசாலா பவுடர், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருக்க இதோட சேர்த்துக்கோங்க. ரைஸுக்கு எப்போவுமே எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சுண்டல் தண்ணியோடு சேர்த்தனால கொஞ்சம் ரைஸுக்கு தண்ணி கம்மியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ஒரு சுண்டல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போது தனியாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் போட்டு கலந்து விட்டுருங்க. எப்பவும் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் தான் மின்ட் லீவ்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னும் முக்கியமானது ஒன்று சொல்லணும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.